உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தை மூன்றாவது நபருக்கு விற்றால் அது செல்லுமா? இது தொடர்பாக பாம்பே உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்தை பிரிப்பதற்கு முன்பாகவே ஒருவர் தனது பாகத்தை இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 22 படி தன்னுடைய கூட்டு பங்குதாரர் வாங்குவதற்கு தயாராக இருந்தும் அவருடைய விருப்பத்தை எதுவும் கேட்காமல் இந்த நபரானவர் மூன்றாவது நபருக்கு இந்த சொத்தை விற்றால் அது செல்லுமா என்றால் செல்லாது. ஏனென்றால் ஒரு பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தாக இருக்கின்ற பொழுது ஒருவர் தனது பாகத்தை மூன்றாவது நபருக்கு விற்பதற்கு முன்பாகவே சக கூட்டு உரிமையாளரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த சக கூட்டு உரிமையாளருக்கு தான் அந்த சொத்தை வாங்குவதற்கு முன்னுரிமை இருக்கிறது. அதன் பிற்பாடு ஒருவேளை அந்த சக கூட்டு உரிமையாளர் எனக்கு வாங்குவதற்கு விருப்பமில்லை என்று அவர் எப்பொழுது மறுப்பு தெரிவிக்கின்றாரோ அப்பொழுதுதான் தனது பாகத்தை மூன்றாவது நபருக்கு ஒரு கூட்டு குடும்ப சொத்தை விற்க முடியுமே தவிர மற்றபடி விற்க முடியாது. அப்படி விற்றாலும் செல்லாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.